சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற எதிர்நீச்சல் சீரியலில் ஹரிப்பிரியா அவர்கள் நந்தினி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ சீசன் 2லேயும் அவங்க தான் நடிக்கிறாங்க. அவங்க அப்படின்னாலே, அதாவது நந்தினி அப்படின்னாலே எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்குள்ளே எல்லோருமே அப்படியே ஒன்றிமைந்து தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சமீபத்தில் அவங்களுக்கு ஒரு அவார்ட் கிடச்சிருக்கு. அந்த அவார்ட் நிகழ்ச்சியில் அவங்க பேசின ஒரு வீடியோ தான் இப்போது சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுவாக ஒரு பொண்ணை நீ உன்னுடைய திறமையில ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பிவிட்டு பாருங்க. அந்த பெண் வந்து அவ்வளவு சாதனைகளை வந்து செய்வாங்க. உனக்காக நான் இருக்கேன், உன் கூடவே கடைசி வரைக்கும் வருவேன், நான் உன்னை நன்றா வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஏமாத்திட்டு கடைசியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பெண்களுக்கு நீங்கள் தான் எப்போதும் தைரியம் அப்படின்ற மாதிரி சொல்லி வளருங்க. அடுத்தவர்களை சார்ந்து இருக்காம இருப்பதே ரொம்பவும் நல்லது அப்படின்னு வந்து சொல்லி வளருங்க. என்னுடைய வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை நான் வந்து சந்திச்சிருக்கேன். ஆனாலும் ஓடிக்கிட்டே இருக்கேன். அதற்கு முக்கிய காரணம் என்னுடைய மகன் தான். நான் அம்மா அப்படின்ற ஸ்தானத்தில் இருப்பதாலேயே என்னுடைய மகனுக்காக நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். என்னுடைய உடம்புல பல பிரச்சனைகள் இருக்குது. ஒரு படத்தில் தாடி பாலாஜி சொல்லுவார் இல்லையா, நின்னா வலிக்குது உக்காந்தா வலிக்குதுன்னு. அதே போல தான் எனக்கு உடம்புல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். நான் ஓடிக்கிட்டே இருப்பதற்கு காரணம் என்னுடைய மகன் மீது வைத்திருக்கும் அன்பும் காதலும் தான். அதுபோல் இந்த சீரியல்லிருந்து நான் வந்து விலகிடுறேன் அப்படின்ற மாதிரி டைரக்டர் திருச்செல்வம் கிட்ட நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனாலுமே வந்து எனக்கு இந்த ஒரு கேரக்டருக்கும் அவங்க ரசிகர்கள் கொடுக்குற அந்த அன்பு தான் என்னை வந்து இன்னமும் இந்த சீரியலில் சர்வைவ் பண்ண வைக்கிது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.